புனித தியோஃபிலஸ். புனித தியோஃபிலஸ் ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க குருவும் பிரான்சிஸ்கன் சபையின் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுப்பினரும் ஆவார். மறைவுரைகள் ஆற்றுவதிலும் மறை போதனையிலும் பிரசித்தி பெற்ற இவர் வட இத்தாலிய நகரங்களிலும் தாம் பிறந்த கோர்சிகா தீவு முழுவதும் பிரான்சிஸ்கன் இல்லங்களை நிறுவும் முயற்சிகளில் சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார். தமது மகிழ்ச்சியான நடவடிக்கைகளுக்காக அறியப்பட்ட இவர் பிறருக்கு உதவும் மனம் கொண்டவராயிருந்தார். அதே நேரத்தில் தனிமை, அமைதி மற்றும் அர்ப்பணிப்புக்காகவும் இவர் அறியப்பட்டார். பியாஜியோ அருகே எனும் இயற்பெயர் கொண்ட இவர் 1676 அக்டோபர் மாதம் 30 கோர்சிகா தீவுகளில் பிறந்தார். கோர்சிகா தீவின் பிரபுக்களில் ஒருவரான ஜியோவனி அன்டோனியா இவரது தந்தையார் ஆவார். இவரது தாயாரின் பெயர் மடலினா ஆகும். பிரான்சிஸ்கன் துறவியரிடம் கல்வி கற்ற இவர் 1693 செப்டம்பர் மாதம் 21 அச்சபையிலே இணைந்து தியோஃபிலஸ் எனும் ஆன்மீக பெயரை ஏற்றுக்கொண்டார். தனிமையையும் அமைதியையும் மிகவும் நேசித்த இவர் அதையே கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கான மென்மையான முறையாக கண்டார். தன்னுடைய சக பிரான்சிஸ்கன் துறவியரிடமும் கடவுளுடைய நற்குணத்தை பிரதிபலிப்பதற்கான வழிமுறையாக இதனையே வலியுறுத்தினார். ரோம் நகரில் தமது இறையியல் படிப்புகளை தனித்தன்மையுடன் நிறைவு செய்த இவர் நேபிள்ஸ் நகரிலும் தனது இறையியல் படிப்பை தொடங்கினார். 1694 சலேர்னோ நகரில் தமது உறுதிமொழிகளை ஏற்ற தியோஃபிலஸ் 1700 நவம்பர் மாதம் 30 இத்தாலியின் நேபிள்ஸ் நகரில் உள்ள தூய மரியா லா நோவா பள்ளியில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். குருத்துவ அருள்பொழிவு பெற்றதும் சுபியாகோ நகரின் அருகேயுள்ள சிவிட்டிலா என்னுமிடத்தில் உள்ள ஒரு பிரதான பள்ளியை சீரமைப்பதற்கான அனுமதியும் தமது தலைமை துறவியரிடம் கெஞ்சி பெற்றார். இத்தாலியின் டுஸ்கான் பிராந்தியம் மற்றும் கோர்சிகா தீவுகளில் சுவானி மற்றும் ஃபியூசெச்சியோ ஆகிய இடங்களில் தமது சபைக்கான இல்லங்களை நிறுவினார். இவர் எப்பொழுதும் நோயாளிகளுக்கு உதவி செய்பவராக இருந்தார். கடவுளுடைய மக்களின் தேவைகளை அறிந்து அதனை பூர்த்தி செய்தார். உழைத்து களைத்து போன தியோஃபிலஸ் 1740 ஜூன் மாதம் 17 தமது 63வது வயதில் மரித்தார். 1896 முக்தி பெயர் பெற்ற தியோஃபிலஸ் 1930 புனிதர் பட்டம் பெற்றார். அமைதியை இறைவனிடம் நம்மை கொண்டு செல்லும் ஆயுதம் என்பதை உணர்ந்து அமைதியாக வாழ்ந்த இப்புனிதரின் வழியை நாம் செல்வோம். அதன் மூலம் இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம். புனித தியோஃபிலஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.